Hello guys, I'm Brugit. இந்த வீடியோல வந்து MBBS வந்து எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, எத்தனை பிரைவேட் காலேஜ் இருக்கு, MBBSல எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். MBBSனா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு 2 டிகிரி இருக்கு. இது டியூரேஷன் வந்து 5.5 இயர்ஸ் வந்து அதுல 1 இயர் வந்து 4 இயர் வந்து அகாடமிக் இயர் நீங்க படிப்பீங்க. ஒரு வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போறீங்க, மேனிட்டரி இன்டர்ன்ஷிப் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இது வந்து சம்பளத்தோட தான் பண்ண போறீங்க. கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பாங்க, ஓகேவா. அடுத்தது இதுக்கு டிகிரி வந்து பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குன்னா 46, பிரைவேட் காலேஜ் 16. இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா நியர்லி 60+ காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில், ஓகேவா. தமிழ்நாட்டில் இதுல டோட்டல் சீட்டுன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் சீட் அப்படின்னு பார்க்கும்போது 5175 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்றாங்க. அதே மாதிரி பிரைவேட் சீட் அப்படின்னு பார்க்கும்போது 5550 சீட் வந்து அலோகேட் பண்றாங்க. இதுல செல்ஃப் பினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எத்தனை காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிரைவேட் காலேஜ் எத்தனை இருக்கு, அதுல எத்தனை சீட் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்கு, அதுல எத்தனை சீட் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.